66 ரெட்டையர்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணார் நீயா நானால. அப்போது அந்த இன்டர்வியூவில் வந்து கோபிநாத் சார் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ரெட்டை குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ரெட்டை குழந்தைகளுக்குள்ள பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்கும். இங்கே இருக்கும் ராமன் லக்ஷ்மண் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையே வராது, சண்டையே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இது ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் எல்லாரும் ராமன் சார் பாஸ்ன்னு தான் சொல்லுவோம். அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க வெளியில் போய் ஒரு 25 நிறுவனங்கள் வந்திருக்கு. மெட்ரோ படம் எடுத்தாருங்க, ஆனந்த கிருஷ்ணன் டைரக்டர். அவர் வந்து ராமன் சார் அசிஸ்டண்ட்டாக ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. நாங்கள் வந்து அவர் மறைஞ்ச உடனே ஒரு 4வது நாளே ப்ரோக்ராம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் அவர். நம்மை போல அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு வருவேன். அது அது வந்தோடனே நான் அழுதுட்டு அப்படியே பின்னாடி போயிட்டேன், ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டேன். ட்ரூப்பில் எல்லாருமே ப்ரோக்ராமை நிறுத்திட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். சோக சம்பவம் நடந்தது பாருங்க. அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட அவர் சொல்லிட்டு போனாரா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு? இல்லை, அதுக்கு முந்தின நாளுக்கு காமராஜ் அரங்கத்தில் இருக்கேன். எல்லாரும் ராமன் சாரை தேடுறாங்க. வந்தாருன்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். 8:45 இந்த நியூஸ் வருது. உங்கள் ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறைய பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா? ரைட் ஃப்ரம் ரஹ்மான் ராஜா கூட வந்திருக்காங்க. ஆமாம் சார், எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் அந்த நிகழ்ச்சி 36 மணி நேர உலக கின்னஸ் சாதனை. அப்போ வந்து மிட் நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டம் வருமா வராதான்னு தெரியாது. ஒரு அசம்ஷனில் என்ன பண்ணேன், நான் வந்து சொல்கிறேன் காதல் தோல்வி பாடல்கள் போடலாம், எல்லாமே நைட்டில் மிட் நைட்டில் அந்த மாதிரி பாட்டு தான் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? 10,000 நிகழ்ச்சிகள் தாண்டி. ராமன் சார் வந்து சென்னையில் திருவிழா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். அது வந்து நல்ல ரிசல்ட். அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை கர்நாடிக் மியூசிக்லையும் டான்ஸ் கிளாஸ்லையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் எந்த விழாலையும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா கலந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனை துவக்கி வைக்கிறது அப்படின்றது எங்கேயுமே நடக்காது. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் தான் பாடி துவக்குவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாடி துவக்கும் போது அது வந்து ஒரு கிராண்டு அப்ரோச்சாக இருக்கும். அதனால் வந்து அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அப்போது விஜயகாந்த் சொல்கிறார், வாங்க வாங்க, நீங்கள் தான் சுருதியா? ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அதிக போஸ்ட் அடிக்கிறது நீங்கள் தான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வாவ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வாழ்வில் எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும் என்றாலும் சில விஷயங்களை அவ்வளவு சுலபமாக ஜீரணிக்க முடியாது. அப்படி ஜீரணிக்க முடியாத ஒரு சோகம்தான் லக்ஷ்மண் ஸ்ருதியின் மூத்தவர் ராமனின் மறைவு. இப்போது லக்ஷ்மண் அவர்களிடம் பல விஷயங்களை பேசுகிறோம். இந்த லக்ஷ்மண் ஸ்ருதி அப்படிங்கிற அந்த பெரிய சாம்ராஜ்யம் ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து விறுவிறுன்னு அது பெரிய சாம்ராஜ்யம் உருவாகி லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் அப்படின்னே மக்கள் சொல்கிற அளவுக்கு அது பெரிய லெவலில் போயிடுச்சு. அந்த சாம்ராஜ்யத்துக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம்னா ராமன் வந்து அதுக்கு ஒரு பெரிய பில்லர். ஸோ ராமனும் நீங்களும் சேர்ந்து அந்த உருவாக்கின அந்த கோட்டை வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அவ்வளோ ஒற்றுமை. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு செய்தி வருது, யாராலையும் நம்ப முடியல. இன்னி வரலும் அந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆனாலும் ஏன்ங்கிற கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் நடந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி புராணத்தில் வர்ற மாதிரி எங்களுக்கு பேர் வச்சாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய 2 பேரோட பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 30. அந்த செப்டம்பர் 30 அன்னைக்கு சின்ன வயசில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தசாரதி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதில் ராம் லக்ஷ்மண் கோயில் இருக்குது. அந்த கோயில் முன்னாடி நிற்க வச்சு எங்கள் 2 பேர் பெரிய அண்ணா தங்கச்சி எல்லாரையும் நிற்க வச்சு, நீங்கள் எல்லாரும் ராமர் லக்ஷ்மணன் மாதிரி ஒத்துமையாக எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்குவாங்க. அம்மா அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்கோம், உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்சிட்டு நம்ம வந்து எந்த நிலைமையிலும் நம்ம வந்து எந்த பிரச்சனையிலும் போகக்கூடாது, நம்ம வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படின்ட்டு மனசில் வந்து பதிஞ்சிச்சு. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வரக்கூடாது. ஒரு முறை நீயா நானா கோபி சார் வந்து எங்களை 66 ரெட்டையர்களை வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக உட்கார வச்சு 66 ரெட்டையர்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணார் நீயா நானால. அப்போது அந்த இன்டர்வியூவில் வந்து கோபிநாத் சார் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ரெட்டை குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து டாக்டர் கமலா செல்வராஜ் அவங்க சீஃப் கெஸ்ட்டு, அவங்களையும் வச்சு இன்வைட் பண்ணுறாரு. ரெட்டை குழந்தைகள் அவங்களே டாக்டரே சொல்கிறாங்க, ரெட்டை குழந்தைகள் பெரும்பாலும் வந்து ரெண்டும் வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்குங்க, 2 குழந்தைங்களும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெடிக்கலாகவும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம். அதில் நான் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? எங்களுக்குள்ள பிரச்சனையே வராது சார், எதுவும் சண்டை கூட வராது, எதுவும் வந்ததே கிடையாது சார் அப்படின்னா. அப்போ வந்து இன்டர்வியூ நிறுத்திட்டு, என்னப்பா அவங்க வந்து டாக்டர் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வரவே வராது அப்படின்றீங்க. அப்போது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாரு, ரெட்டை குழந்தைகளுக்குள்ள பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்கும். இங்கே இருக்கும் ராமன் லக்ஷ்மண் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையே வராது, சண்டையே இது வரைக்கும் வந்தது கிடையாது, இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி, இவங்க 2 பேருக்கும் நீங்கள் எல்லாம் கை தட்டுங்க, இங்கே இருக்கிற எல்லா ரெட்டையர்களும் இவங்கள மாதிரி இவங்கள உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் வாழணும், இதை இவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ நாள் நம்ம வந்து அதை வந்து கட்டி காப்பாற்றி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்ததுக்கு, அந்த கேரக்டரைசேஷன்லேயே வாழ்ந்ததுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி எனக்கும் பிரதருக்கும் தோணுச்சு. அப்போது 2 பேரும் நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்க, அப்போது ராமன் மிமிக்ரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். அவரும் பண்ணுவார் சார். அப்போ 2 பேரும் சேர்ந்து மிமிக்ரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பலகுரல், நான் எம்ஜிஆரும் அவர் நம்பியாரும் பண்ணி மிமிக்ரி பண்ணோம். அப்போ வந்து இதில் கூட இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது லக்ஷ்மண் வந்து நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, ராமன் எப்போதாவது அக்கேஷ்னலாக தான் பண்ணுறாரு, திடீர்னு லக்ஷ்மண் சொன்னான்னா உடனே மிமிக்ரி பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ரெட்டையர்களை நான் பார்த்ததே கிடையாது, இது வந்து இந்த ரெட்டையர் உலகத்துக்கு ஒரு புதுமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்த நாங்கள் வந்து 2019 அவருக்கு வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடல்நிலை வயிற்றில் ஏதோ ப்ராப்ளம், அதை வந்து சொல்ல மாட்டுறாரு, இருமிட்டே இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய அதிக வேலை பளு காரணமாக வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், அதனால் வந்து ஒரு 6 மாதம் நீ வேணால் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், ஓரளவுக்கு எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அவர் உன்னால் பார்த்துக்க முடியாது, கஷ்டப்படுவேன் நீ அப்படின்னு சொல்கிறார். உன்னால் பார்த்துக்க முடியாது, கஷ்டப்படுவேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வியாபாரத்தில் ஒரு சின்ன சறுக்கல், அதுவும் அவர் மென்டல் ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுறாரு. ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் அவர் வந்து சைலண்ட்டாகவே இருக்கார், தனியாக இருக்கார், யார் கூட பேச மாட்டாரு. சென்னையில் தெரியார் அந்த வருஷம் நடக்குது, வேலைகளை முடிச்சுட்டு தனியாக உட்காந்துக்கிறாரு, இப்படி கையை கட்டி உட்காந்துக்கிறாரு, வேலைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, தனியாக உட்காந்துக்கிறாரு. ஒரு நாள் மட்டும் என் கையை பிடிச்சி, இது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின நிறுவனம், நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாரு. திடீர்னு சொல்கிறாரு. என்னைக்கு அது? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. அந்த சம்பவத்தை 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. எனக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு கஷ்டமாக இருந்தது. அப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து, இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து நைட் அண்ட் டே வந்து ஊராக போய் சாப்பாடு இல்லாமல் வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 தொழிலாளர்களுக்கு மேலே வேலை செஞ்சு உருவாக்கின நிறுவனம், பத்திரமா பார்த்துக்கோ கூடவே இரு அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஏதோ அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரோ என்னன்ட்டு டிப்ரெஷன் போயிட்டார், தனியாகவே இருக்கார். அப்புறம் இப்படியே உட்காந்துருக்கார். அவர் அந்த மாதிரி உட்காரவே மாட்டார், எல்லாரையும் நிமிர்ந்து பார்ப்பார், பாரதியார் மாதிரி நேர கொண்ட பார்வைன்ற மாதிரி அப்படியே உட்காந்துருப்பார் அவர். அப்படி இருக்கிறவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படி? அவர் நீங்களும் ஒன்றா தான் இருந்தீங்களா? தனி வீடு? அவர் தனி வீடு தனி, எல்லாம் மற்றபடி பிஸ்னஸ் எல்லாம் ஒன்று. இந்த டிப்ரெஷன் பீரியடில் உங்களை சந்திக்க வருவாரா? நாங்கள் ஆஃபீஸில் மீட் பண்ணுறதா, வீட்டுக்கு வரமாட்டார், நானும் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன் அவ்வளோவா. எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் டைம். இப்போது நான் வந்து கச்சேரி முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் எதுவும் வேலை செய்ய முடியாது அப்படின்றதாக ஆஃபீஸில் போய் கூட படுத்துப்பேன் நான். அப்போது வந்து முக்கியமான வேலை இருந்தால் எழுப்பி சொல்லுவார், இந்த வேலை இருக்குது டக்குன்னு நீ பார்த்துக்கோ, நான் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து என்னென்னா, எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு 25 கால் 30 கால் வரலாம் நல்லா, அவருக்கு வந்து 250 காலுக்கு மேலே வரும். எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். இப்போது நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் சீட்டோ ஸ்கூல் சீட்டோ கேட்குறீங்க அப்படின்னா, உடனடியாக இப்போ என்ன வேலை இருக்கோ அதில் வந்து முக்கியமான வேலையை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு காலேஜ் சீட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு யாரை ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும். அப்போது ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட சொல்லுவாங்க, சார் நம்ம ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்.
இல்லைப்பா நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நமக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் யார் பண்ண போகிறாங்க, நம்மளால் முடிஞ்சது நம்ம தொடர்பு படுத்தி தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கைண்டாக சொல்லுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 25 இயர்ஸில் அந்த மாதிரி சர்வீஸ் நிறைய பண்ணி ஒரு 100 பேரை ஸ்கூல் காலேஜில் சேர்த்துருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு மேன்கைண்ட் அவர். அவரை மாதிரி வந்து ஹெல்பிங் கேரக்டரை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவர். இப்போ ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார், என்னோட ஒய்ஃப் கூட பிரச்சனை. நைட்டு 3 மணிக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறார். இவர் கிளம்பி போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி 2 பேரையும் காலைல 6 மணிக்கு கோயில் கூப்பிட்டு போயிட்டு 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இவர் வர்றாரு. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் கரெக்ட் பண்ணி ஒரு நேரான பாதையில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்ட்டு யாருமே எதிர்பார்த்தது கிடையாது. அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட இழப்பு வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. அந்த வேதனையிலேருந்து நாங்கள் இன்னும் வெளியில் வரல. தினமும் கனவுல வராரு. தினமும் கனவுல எதில் வராருன்னா, ஏதாவது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ கூட கனவுல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி வந்து அவரோட நினைவு வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் அதிலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ளே அதுலேருந்து வெளியில் வரப்போகிறோம்னு தெரியல. இல்லை இப்படியே தான் போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ டிப்ரெஷனில் ஒரு 3 மாதமாக இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த டிப்ரெஷன் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மனநல மருத்துவரை கொண்டு காட்டலாமான்னு எதனா ஐடியா பண்ணீங்களா? இல்லை, அவர் இந்த இருமல் சளி இருந்தது அவருக்கு. அது அதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. நான் மட்டும் கேட்குறேன், நான் மட்டும் தான் ஒரு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம், லங்ஸில் ப்ராப்ளம். அவரை நான் மட்டும் கேட்குறேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரியுது, நீ ஒன்றும் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுன்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ரெஸ்ட் எடு, உன்னால் முடியாது அப்படின்றாரு. அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை இல்லை, வேற எந்த பழக்கமும் கிடையாது. அவருக்கு இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் தான் லிவர் ப்ராப்ளம் வருது. அதுவும் நல்ல டாக்டர். 6 மாசத்துல ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது. லாஸ்ட் 2 months தான் ரொம்ப சீரியஸ். லிவர் ப்ராப்ளம் தான். அவர் என்ன செய்வார்? பெயின் வருமா? படுத்துப்பார், தூங்கிடுவார். இல்லை, ப்ராப்ளம் வந்து இருமிட்டே இருப்பார். ஹார்ட்ல பெயின் வருமாமா? அந்த மாதிரி தான் உண்டா? அவருக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கு. அப்போ அது முன்னாடியே பண்ணிருக்கு. அது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவர் இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த நேரத்தில் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் மட்டும் தான் பார்த்துப்பீங்க? ஆமாம். இதில் இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் பார்த்துக்கிறன்றப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் 3 தடவை பெரிய இஷ்யூஸ் மெடிக்கல். காலில் வந்து ஸ்டேஜில் இருந்து கீழே விழுந்துட்டேன், கால் ஃப்ராக்சர். அப்போ 3 மாதம் அவர் நிகழ்ச்சிக்கு போனார். அதே மாதிரி எனக்கு வந்து பேக் பெயின், L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பேக் பெயின் இருந்தது. அப்போ வந்து ஒரு 2 மாதம் அவர் தான் ப்ரோக்ராம் பார்த்துட்டாரு. இதில் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நான் வந்து டெய்லி ஸ்டேஜில் இருக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானே வந்து ஸ்டேஜில் போனோன்னு ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு த்ரில்லாக இருக்கும், டெய்லி ஒரு த்ரில்லாக இருக்கும். டெய்லி ப்ரோக்ராமே வந்து ஒரு பாடம் மாதிரி. ஆனால் அவர் வந்து திடீர்னு ஸ்டேஜுக்கு வருவார், நான் இல்லைன்னா வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணி அந்த 3 மாதம் மெயின்டைன் பண்ணுறாரு, அந்த 2 மாதம் மெயின்டைன் பண்ணுறாரு. எப்பயாவது உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஃபீவர், ஏன்னா போக முடியலன்னா நான் ஃபோன் பண்ணோன்னே டக்குன்ட்டு அவர் வீட்டில் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் செட் வச்சுருப்பார். திடீர்னு அவர் போ கட்டிப்பார், என்ன மாதிரி போ கட்டிப்பார், டக்குன்னு கிளம்பி போயிடுவார். நான் சொன்ன ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரோக்ராமில் இருப்பார். அது எனக்கு வந்து அவர் திடீர்னு ப்ரோக்ராம் போய் எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கடவுளே ஆச்சரியமாக இருக்கும். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒன்றும் உங்கள் ஆர்கெஸ்ட்ரா யூனிட் இருக்காங்களா, அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா நீங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி இருந்தவங்க. நாங்கள் வந்து அவர் மறைஞ்ச உடனே ஒரு 4வது நாளே ப்ரோக்ராம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் அவர். 4வது நாளே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ். அப்போ வந்து தென்மதுரை வைகை நதின்னு பாடல், அந்த பாடல் வந்து ஆடியன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அப்போது அவர் மறைஞ்சு வந்து ஒரு வாரம் இருக்கும். அந்த பாடல் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் போடுறோம். கேட்டவுடனே ஆடியன்ஸ் கேட்டவுடனே போடுறோம். அதில் வந்து நம்மை போல அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அது வந்தோடனே நான் அழுதுட்டு அப்படியே பின்னாடி போயிட்டேன், ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டேன். ட்ரூப்பில் எல்லாருமே ப்ரோக்ராமை நிறுத்திட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா ஆர்கனைசர் வந்தார். சார், இந்த நிலைமையில் கூட நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தீங்க, மறக்க முடியாத விஷயம். உங்களுடைய ப்ரோக்ராமை தாண்டி உங்களோட அண்ணாவை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ரெட்டையர்கள், இந்த மாதிரி ராமன் லக்ஷ்மண் சகோதரர்கள் நடத்துகிற லக்ஷ்மண் சுருதி இசைக்குழு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து நடந்த பிறகு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது பெரிய விஷயம்.
வருவாங்களா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, வந்தும் நிகழ்ச்சியை நடத்துனீங்க. நாங்கள் கேட்ட பாட்டு வந்து தவறான பாட்டு இந்த நேரத்தில் கேட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஆர்கனைசர் சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்திட்டு அவங்களே விழா நடத்துனர்களே சொன்னாங்க, ராமன் எத்தனை ராமனடி பாட்டு போட்டு முடிங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுவோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல சார், ஒரு வேண்டுதலுக்காக ஒரு ஆத்மா சாந்தி அடைக்கும், அந்த பாட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராமன் எத்தனை ராமனடி பாடல் போட்டு அன்னைக்கு நிகழ்ச்சி முடித்தோம். அந்த அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த தென்மதுரை வைகை நதி பாட்டு யாருன்னா கேட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்கும். அதே மாதிரி அவர் மறைஞ்சதுக்கப்புறம் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஹிட்ஸ் ஒன் பண்ணோம் ஒரு நாள் அண்ணாமலை மன்றத்தில். அதில் வந்து அம்மம்மா தம்பி அந்த பாடல் வரும். அதில் வந்து ராம நாடகத்தில் தம்பி லட்சுமணன் அப்படின்னு வரும். அது போட்டோடனே அந்த வரி வரும்ன்றதுலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த பாட்டு கேட்டாங்க, போட்டோம். அந்த பாட்டு வந்து லிஸ்ட்டில் இருந்தது, போட்டோன்னே திடீர்னு அந்த தம்பி லக்ஷ்மணன்ட்டு சிங்கர் பாடுறாரு. எனக்கு ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. இங்கேருந்து எங்கேயோ பார்த்துட்ருக்காரு அவர், ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதனால் அந்த பாடல் மூலமாக வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எங்கள் இசைக்குழுவில் எப்படின்னா, நாங்கள் எல்லாரும் ராமன் சார் பாஸ்ன்னு தான் சொல்லுவோம். நிறைய ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களாம் பாஸ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரா, ஏன்னா அவர் வந்து அவரோட கமாண்டிங் மாதிரி வரவே வராது. எல்லாரையும் வந்து கண்ணிலே வேலை வாங்குவார். அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிறுவனங்கள் வெளியில் வந்திருக்கு. அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க வெளியில் போய் ஒரு 25 நிறுவனங்கள் வந்திருக்கு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, டெக்கரேட்டர்ஸ் கம்பெனி, கேட்டரர்ஸு, அப்புறம் சினிமாவில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராகி டைரக்டர். இது மெட்ரோ படம் எடுத்தாருங்களா, மெட்ரோ படம், அவர் மெட்ரோ ஆல் அப்படின்ட்டு ஆனந்த கிருஷ்ணன் டைரக்டர். அவர் வந்து ராமன் சார் அசிஸ்டண்ட்டாக ஆஃபீஸில் வேலை செஞ்சார். சோக சம்பவம் நடந்தது பாருங்க. அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட அவர் சொல்லிட்டு போனாரா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு? இல்லை, அதுக்கு முந்தின நாள் காமராஜ் அரங்கத்தில் இருக்கேன். அப்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 5 பேர் உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முந்தின நாள் ஈவினிங், அதாவது டிசம்பர் 24 அவர் மறைகிறாரு. 23ஆம் தேதி காமராஜ் அரங்கத்தில் அட்மின் ரூமில் உட்காந்துருக்கோம். அவர் இப்படி கையை கட்டிட்டு இப்படி தலையை குஞ்சிட்டு உட்காந்துட்டார். ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். காஃபி மட்டும் காஃபி எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுக்குறேன் நான். அவர் காஃபியை வாங்கிட்டு 2 சிப் மட்டும் காஃபியை சாப்பிட்டு வச்சிடுறாரு. எனக்கு அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்கிறோம். காமராஜர் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அன்னைக்கு உன்னிகிருஷ்ணன் சார் ஷோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்கிறோம். இவர் மட்டும் அமைதியாக இருக்காரு, யாருக்கூடையும் பேச மாட்டாரு, யாருக்கும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாரு. எப்பயுமே யாரையாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இது நீ இதை பாரு, அதை சொல்லி, இதை வாங்கிட்டு வா, இவரை கூட்டு வா, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அமைதியாக இப்படி தலையை குனிஞ்சிட்டு இப்படி உட்காந்துட்டார். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. மறுநாள் காமராஜ் அரங்கத்துக்கு நான் வந்துட்டு சில ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு அங்கேயே ஒரு க்ரீன் ரூம் இருக்கேன் எங்களுக்கு. அதாவது நைட் அண்ட் டே அந்த 8 நாள் நிகழ்ச்சி, 11 நாள் அங்கேயே இருப்போம். நிறைய ஒர்க் இருக்குல்ல, அங்கேயே ஒரு க்ரீன் ரூமில் யாரெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுப்போம். அப்போது அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் இருந்ததுனால நான் காலையில் ஏதோ வெளியூர் போயிட்டு வந்துட்டு நைட்டு நிகழ்ச்சி வந்து இங்கே பக்கத்தில் சென்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் நிகழ்ச்சி போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறேன். க்ரீன் ரூமில் இருக்கேன். இவர் வந்து நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு என்னை பார்த்துட்டு போயிட்டார். திடீர்னு ஒரு 7 மணிக்கு எல்லாரும் ராமன் சாரை தேடுறாங்க. வந்தார்னா இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வந்தார்னா இங்கே வர சொல்லுங்கள், அடுத்த 7:30 ப்ரோக்ராமுக்கு அவர்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். யார்கிட்ட சொல்கிறேன். 8:45 இந்த நியூஸ் வருது, ஒரு மாதிரி மறைஞ்சிட்டார் அப்படின்றப்போ அப்படியே ஷாக். ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. சென்னையில் திருவிழா நடந்துட்டுருக்கு. சுதா ரகுநாதன் அவங்களோட ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. அது ஒரு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு நானே தான் ஓட்டுறேன். அப்படியே அதிர்ச்சியில் நான் ஓட்டலை, சாரி, நண்பர் ஒருத்தர் பிரசன்னான்னு ஓட்டுறாரு. நான் சீட்டில் உட்காந்துட்டு ஐயோ இது நடந்துடக்கூடாது, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனவங்களுக்கு ஃபோன் போடுறேன், இன்னொருத்தருக்கு ஃபோன் போடுறேன், இன்னொரு டிரைவருக்கு ஃபோன் போடுறேன். யாருமே அட்டன் பண்ணல.
அப்புறமா ஒரு காமராஜ் அரங்கத்துலேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறுறேன். அப்போ நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி சார் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு நண்பர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்களால் வந்து அந்த இழப்பை தாங்கிக்க முடியல. நானும் வந்து அதாவது உன் மனசில் இருக்க என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு தவறிட்டேன். உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேனே தவிர, ஏதாவது மைண்டில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தவறிட்டேன். நான் அதை இப்போ ஃபீல் பண்ணுறேன். நீங்க வந்து பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். ராமன் அங்கே தான் படிச்சாரா? அவர் பச்சை பாஸ்லயே படிச்சாரா? அண்டர் கிராஜுவேஷன் வந்து 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம். ஒரே காலேஜில். ஒரே காலேஜில். அதில் வந்து ஆன்சிலரி சப்ஜெக்டில் 2 பேரும் ஒரே கிளாஸ்லேயே வருவோம். அவர் வந்து ஜுவாலஜி மெயின் படித்தார். சரி. நான் பாட்னி படித்தேன். அதுக்கப்புறம் அவர் பிஜி வந்து பச்சை பாஸில் பண்ணார். பண்ணிவிட்டு அங்கேயே எம்ஃபிலும் பிஹெச்டியும் அங்கே பண்ணார். அப்பயே ஸ்ருதிங்கிறது நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஸ்ருதின்றது கல்லூரியில் ஒரு இசைக்குழு உருவாக்குறாங்க. சரி. உருவாக்கி அதில் ஒரு கிளாஸில் இருந்தும் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஒரு கீபோர்ட் பிளேயர், ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு ஃபீமேல் சிங்கர், ஒரு மேல் சிங்கர், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி இசைக்குழு உருவாயிடுது. ஒரு 2 மாதம் கழித்து அதில் ஒரு அறிவிப்பாளர் தேவைப்படுது, பலகுரல் கலைஞர் தேவைப்படுறாங்க. அப்போ வந்து என்ன செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் வந்து இந்த இசைக்குழுவில் வரேன். எனக்கும் இசைக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு வந்து ஒன்லி ஹியரிங் நாலேஜ். நல்லா பாட்டு கேட்பேன், நல்லா ரசிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னால அதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட இது என்ன விஷயம், கிட்டார்னா எப்படி வாசிக்கிறது, எப்படி சவுண்டு வரும், கீபோர்டில் எப்படி சவுண்டு வரும், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாடகைக்கு எடுக்கணும், என்ன சவுண்ட் சிஸ்டம் ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து ஒரு பார்வையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கற்றுத்தராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஹியரிங் நாலேஜில் நான் வந்து பாட்டு வந்து எந்த ஆர்டரில் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணால் ஜனங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு ரன் ஆர்டர் நான் பண்ணுவேன். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு நீயே பண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுலேருந்து ட்ரூப்போட கண்டக்டராக நான் மாறிட்டேன். அப்போ லக்ஷ்மண் சுருதிங்கிறது லக்ஷ்மண் சுருதின்னு கிடையாது. அப்போ சுருதி இன்னிசை மழை அப்படின்ற ஒரு இசைக்குழு பேர், காலேஜ் ட்ரூப் பேர். எங்கள் காலேஜில் 2 இசைக்குழு இருந்தது, ஏ டீம் அண்ட் பி டீம். நாங்கள் வந்து பி டீம். இதில் வந்து என்னென்னா, பி டீம் பேர் வந்து ஸ்ருதி, ஏ டீம் பேர் வந்து பாரதி என்டர்டெய்னர்ஸ். இதில் வந்து ஸ்ருதி இன்னிசை மழை அப்படின்ற எங்கள் இசைக்குழு வந்து கல்லூரியில் படிக்கிறப்பயே வந்து ஒரு அண்ணாமலை மன்ற மாதிரி ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து, மியூசியம் தேட்டர், எக்மோர் மியூசியம் தேட்டரை வாடகைக்கு எடுத்து அதில் வந்து டிக்கெட் ஷோ பண்ணோம். எல்லாரையும் வர வச்சு டிக்கெட் சேல்ஸ் பண்ணி காலேஜ் ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வச்சு ஒரு ஷோ பண்ணோம். அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஷோ மாதிரி ஆரம்பித்தோம். அதை பார்த்துட்டு வந்து நிகழ்ச்சிகள்லாம் எங்களை கேட்டாங்க. கல்லூரியில் மாணவர்களே அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டரோட மேரேஜ், பிரதர் மேரேஜ், அவங்க வீட்டில் வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களோட மேரேஜ், அந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும்போது கல்லூரியிலே வந்து எங்களை புக் பண்ணாங்க. நாங்கள் படிக்கிறப்பயே நாங்கள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்போம் ஃப்ரீ டைமில். அந்த இடத்துக்கே வந்து கல்லூரியிலே வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு அந்த காலத்தில் ஒரு புதுமையாக இருந்தது எல்லாரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து காலேஜில் வந்து படிக்கிறப்ப அப்பயே காலேஜ்லேயே அட்வான்ஸ் வாங்கி அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. கல்லூரியில் வந்து எல்லா பேராசிரியர்களும் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக மியூசிக் ட்ரூப் பண்ணுறாங்க, காலேஜுக்கே வந்து அட்வான்ஸ்லாம் தராங்க, கோயில்காரங்க மேரேஜுக்கெலாம் வந்து அட்வான்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் வந்து கல்லூரிக்கு எங்களால் இயன்ற ஒரு நற்பெயர் அந்த நேரத்தில் சேர்க்குற மாதிரி. ராபன் வந்து அந்த இசைக்குழு அவருடைய ஏரியா என்ன ஏரியா? அவர் வந்து இப்போ நாங்கள் இந்த ட்ரூப் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து சும்மா ஓரளவு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வருவார். எல்லாரும் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர மாதிரி வந்துட்டு விசிட் பண்ணுவார், கூட ஹெல்ப் பண்ணுவார், போயிடுவார். ஏன்னா அவர் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது பச்சை பாஸில். அதனால் வந்து அவர் ஸ்டடீஸில் இருப்பார். பிஹெச்டி முடித்த உடனே நம்ம இசைக்குழு வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆகிடுது. பிஸியான உடனே எல்லா ஹெல்ப்பும் தேவைப்படுது. அப்போ அவரே வாண்டடாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு. ஹெல்ப் பண்ண வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சிரமங்கள்லாம் பார்த்துட்டு என் கூடவே இருந்துடுறாரு. வழக்கமாக இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே சில ஊர் சைடில் சொல்கிறேன், திடீர்னு நினச்சி நான் விரும்பின எம்ஜிஆர் பாட்டு நீங்கள் போடலைன்னு சொல்லி தகராறு ரகலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆமாம், நிறைய நடக்கும். அப்போல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? ஒரு ஊரில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு சீஷோரில் ப்ரோக்ராம் பண்ணுறேன், பூம்புகார் பக்கத்தில். அப்போது ஒரு நண்பர் வந்து ஸ்டேஜுக்கு வந்து என்னை கேட்குறாரு, நான் கேட்ட பாட்டு நீங்கள் பாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த ஊரில் அப்பயே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அப்பயே பஞ்சாயத்தை கூட்டி அவருக்கு 50,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. இது வந்து இந்த ஊர் கட்டுப்பாடு இருக்குன்றதால நான் தப்பிச்சிட்டேன். சில ஊரில் வந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம கிளம்புற வரைக்கும் நம்ம கூட வந்து ஏன் போடல, எதுக்கு போடல,
நீங்கள் அடுத்த தடவை எப்படி எங்கள் ஊருக்கு வரீங்கன்னு பார்க்கலாம். 90% கன்வின்ஸ்டாக போயிடுவாங்க. ஒரு 10% மட்டும் கொஞ்சம் பிரச்சனை படும். வெளிநாட்டுல வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களே, ஆல்மோஸ்ட் பல கண்ட்ரீஸ்ல பண்ணியிருக்கீங்க ஆமா இல்லையா? ஒரு 25 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த நாட்டுல போய் தமிழ் பாட்டு தான் பண்ணுவீங்களா, இந்தி மற்ற சாங்ஸும் உண்டா? தமிழ் பாட்டு, தமிழ். சில ஊர்களில் வந்து இப்போது துபாய் மாதிரி ஏரியாவில் வந்து துபாய், கத்தார், பஹ்ரைன் இந்த மாதிரி ஏரியாவில் ஹிந்தி பாடல்கள் சேர்த்து கேட்பாங்க. ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் மல்டிலிங்குவல் கேட்பாங்க. அப்போது அந்தந்த லாங்குவேஜுக்கு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தமிழ் 50% போட்டுருங்க, ஒரு 10% ஹிந்தி போடுங்க, 10% மலையாளம் போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வேற அனுபவமா இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நான் அதில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஹிந்தியில் என்ன பாட்டு போடணும், கன்னடத்தில் என்ன பாட்டு போடணும், மலையாளத்தில் என்ன பாட்டு போடணுன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லாங்குவேஜில் என்ன ஹிட்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த லிஸ்ட்டை நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி மொத்தம் எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? 10,000 நிகழ்ச்சிகள் தாண்டிடுச்சு. 10,000 நிகழ்ச்சி தாண்டிடுச்சு. நீங்கள் ஒரு முறை வந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நினைக்கிறேன். 36 மணி நேரம். 36 மணி நேரம், சாரி, 36 மணி நேரம் வந்து 96 97 94 94ல் 36 ஹவர்ஸ். அதுக்கு ஜேசுதாஸ் தலைமை தாங்கினாரா? ஆமாம், ஜேசுதாஸ் தூக்கி வச்சார். இது நான் ஸ்டாப்பாக போச்சு. ஆமாம், நான் ஸ்டாப். எங்கே நடந்தது? காமராஜர். அந்த நிகழ்ச்சி 36 மணி நேர உலக கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஹர்சல் மட்டுமே 2 மாதம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நிகழ்ச்சி நடக்க போகுதுன்ட்டு 1 இயர்க்கு முன்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுலேருந்து ராமன் சார் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் நிகழ்ச்சியை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ராமன் சார் ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் என்ன நினச்சோம், ஆர்கெஸ்ட்ராலாம் உட்காந்து பேசும்போது 36 மணி நேரம் தொடர்ந்து நம்ம பாடிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறோம். ஆனால் ராமன் சார் என்ன சொல்கிறாருன்னா, 36 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் பாடினீங்கன்னா என்ன பாட்டு வரப்போகுதுன்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது. அப்போ ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தனக்கு பிடிச்ச பாட்டு வரலையே அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க. அதனால் வந்து அதை வந்து 36 மணி நேரத்தை 12 பிரிவுகளாக பிரித்தார். அதாவது பக்தி பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் பாடல்கள், எஸ்பிபி பாடல்கள், இளையராஜா பாடல் அப்படின்ட்டு 12 பகுதியாக பிரித்து அதை வந்து டிவைட் பண்ணி எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் மாறுற மாதிரி, நாங்கள் அப்படியே இருப்போம் ஸ்டேஜில், எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஆடியன்ஸ் மாறுற மாதிரி அதை பிரித்து 94ல் அதை பண்ணார். அதாவது நீங்கள் கின்னஸ் ரூல்ஸ் படி எவ்ரி 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னா 3 ஹவர்ஸ்க்கு 15 மினிட்ஸ் நீங்கள் சேர்த்து கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த 2 hours 45 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் மாறுறதுக்கு டைம் கொடுப்போம். இப்போ பக்தி பாடல்கள் முடிஞ்சு அடுத்து எம்ஜிஆர் பாடல்கள் துவங்குது. அப்போ வந்து பக்தி பாடல்கள் முடியும் போது 2 hours 45 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்போம். ஆனால் 1/4 மணி நேரம் கூட ரெஸ்ட் கிடைக்காது. ஸ்க்ரீனை இறக்கி உடனே ஓப்பன் பண்ணிவிடும். ஏன்னா கின்னஸ் ரூல்ஸ் படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனை இறக்கிட்டு ஆடியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சுவோம். அது வந்து ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி. அந்த ஒரு வருஷம் வந்து ராமன் சார் ஒர்க் பண்ணதை வந்து நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜில் இருந்தோம். ஆனால் அவர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணதே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். ஏன்னா இந்த 94ல் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பிரபலம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு இசைக்குழு. ஒரு திரைப்பிரபலம்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லாட்டி ஒரு பாரம்பரியமான இசை குடும்பத்திலேருந்து வந்தால் அவங்களுக்கு ஒரு பிரபலம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு இசைக்குழு இந்த நிகழ்ச்சி மூலமாக பிரபலமாகும். இப்போது இதில் வந்து 36 மணி நேரமும் ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே டெய்லி நாங்கள் மீட்டிங் போடுவோம். அந்த டெய்லி மீட்டிங் போடும்போது ராமன் சொல்லுவார், பக்தி பாடல்களுக்கு காலையில் அப்படின்றதால கோவிலெலாம் போஸ்டர் ஓட்டுவோம். அப்போ வந்து ரஹ்மான் சார் அப்போ தான் என்ட்ராகிறார் ஃபீல்டில். என்ட்ராகி கொஞ்சம் பீக்கில் வராரு. அதனால் ரஹ்மான் சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்துடும். அதை ஈவினிங் போடலாம், அது வந்து டிக்கெட்ஸ் நல்லா சேல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்போ வந்து மிட் நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டம் வருமா வராதான்னு தெரியாது. ஒரு அசம்ஷனில் என்ன பண்ணேன், நான் வந்து சொல்கிறேன், காதல் தோல்வி பாடல்கள் போடலாம், எல்லாமே நைட்டில் மிட் நைட்டில் அந்த மாதிரி பாட்டு தான் கேட்பாங்க, அதனால் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா 12 மணிக்கு நைட் கூட்டம் வரணும்னா ராமன் சார் சொல்கிறாரு, எல்லா கல்லூரியோட ஹாஸ்டல்லையும் நம்ம போஸ்டர் ஒட்டிடுவோம். அப்போ வந்து காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ்க்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் நான் 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு என்ன கேலி கிண்டல் பாடல்கள் அப்படின்னு டைட்டில் வச்சோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டீசிங் சாங்ஸ், ஈவ் டீசிங் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பாடல்கள்
போட்டோம். அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு வச்சோம். அதாவது எல்லாருக்கும் ஒரு பெட்டி போவோம், ஜனங்க நடுவில் ஒரு பெட்டி போவோம். அந்த பெட்டியில் அவங்களுக்கு விருப்ப பாடல்கள்லாம் எழுதி போடுவோம். அப்போ ஸ்டேஜில் என்ன பாட்டு செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாட்டை பாடும். அந்த பிளான் இவ்வளோ பிளானும் வந்து ராமன் சார் வந்து எல்லாமே ராமன் தான் எல்லாம் அவர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி. அதாவது நான் வந்து கனவு காண்றவன், அதை வந்து நிஜத்தில் மேடைக்கு கொண்டு வர்றது, அந்த கனவை வந்து நனவாக்குறது வந்து அவரோட வேலை. நாங்கள் சாதாரணமாக இப்போ வந்து ஒரு லைட்டிங் ஸ்பெஷல்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். லைட்டிங் ஸ்பெஷல்னால் ஒரு பாடலுக்கு ஒரு லைட்டிங், அதாவது ஒரு பாடலுக்கு வந்து ஒயிட் லைட், ஒரு பாடலுக்கு வந்து பார் லைட்டு, ஒரு பாடலுக்கு வந்து மெழுகுவர்த்தி, ஒரு பாடலுக்கு வந்து தீப்பந்தம், ஒரு பாடலுக்கு வந்து சீரியல் செட், ஒரு பாடலுக்கு வந்து பெட்டர் மார்க்ஸ் லைட். இந்த மாதிரி 36 விதமான லைட்டிங்கை பிளான் பண்ணி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அந்த நிகழ்ச்சி வந்து லைட்டிங் ஸ்பெஷல் ஒன்று பண்ணலாமே தீபாவளி அன்னைக்கு அப்படின்ட்டு நாங்கள் சும்மா ஆர்கெஸ்ட்ராலாம் பேசிக்கிறோம். இவர் வந்து இதை பண்ணலாமா, நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணலாமா, பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சாங் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறம் எந்த பாட்டுக்கு எந்த லைட் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு வந்து பாலு மகேந்திரா சாரை கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அப்போ ராமன் சாரில் பாலு மகேந்திரா சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. பால் மகேந்திரா சார் வந்து ஒரு நண்பர் மூலமாக ஒரு பிஆர்ஓ மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. லைட்டிங் ஸ்பெஷலுக்கு அவர் வராரு. 36 விதமான லைட்டிங் பண்ணும். ஒரு பாட்டில் வந்து மழை பெய்கிற மாதிரி லைட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த லைட்டிங் ஸ்பெஷலை வந்து நடத்துறது வந்து எவ்வளோ, ஒரு பாட்டுக்கு ஒரு லைட் வந்து ரெடி ஆகணும் வேறு. அதாவது அடுத்த பாட்டு ஈஸியாக வாசிச்சிடலாம், அடுத்த பாட்டுக்கான லைட்டிங் உடனே ரெடி ஆகணும். அப்போ வந்து லைட்டிங் ஆப்ரேட்டரு, அப்புறம் சுற்றி இந்த லைட்டிங்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் ரெடி ஆகணும். இதை வந்து பின்னாடியிலேருந்து ஒரு பாட்டுக்கும் அவர் டைரக்ட் பண்ணி ஒரு லைட்டையும் உள்ளே கொண்டு வராரு. பாலு மகேந்திரா சார் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை உட்காந்து பார்க்குறாரு. ஒரு பாட்டு வந்து அதில் வந்து டார்க் லைட்டில் பண்ணுறோம், லைட்டே இல்லாமல். எங்களோட ஆடிட்டோரியத்தையே ஃபுல்லாக சைலண்ட் பண்ணிடுறோம், டார்க் பண்ணிடுறோம். டார்க் பண்ணிவிட்டு எங்கே நிம்மதி பாடல் வாசிக்கிறோம். அந்த பாடல் வாசிக்கிறப்போ எதுவும் உள்ள அரங்கத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. எமர்ஜென்சி எதனா வந்தால் என்ன ஆகும், என்ன நடக்கும்ன்றது ராமன் சார் சொல்கிறார். சப்போஸ் அந்த டார்க் லைட்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா என்ன, அப்போ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு வந்து எமர்ஜென்சி லைட்டை கூட அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. உங்கள் ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறைய பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா? ரைட் ஃப்ரம் ரஹ்மான் ராஜா கூட வந்திருக்காங்க. ஆமாம் சார், எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. சென்னையில் திருவையாறு கான்செப்ட் எப்படி திடீர்னு, ஏன்னா நீங்கள் முழுக்க திரை இசை பண்ணுறவங்க, எப்படி திடீர்னு இந்த மாதிரி கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்லாம் இங்கே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சது? 2003 வந்து நாங்கள் கடை ஆரம்பித்தோம் சார். அப்போ வந்து லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் அப்படின்னா லைட் மியூசிக் ஆளுங்க மட்டும்தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவாங்க. இப்போ மற்ற பிரிவினர்கள், அதாவது கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், ஃபோக் ஆர்டிஸ்ட், அதர் சாதாரணமாக கற்றுக்கிற லேர்னர்ஸ், இவங்கெல்லாம் உள்ளே வர வைக்கணும்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணி லக்ஷ்மண் சுதி மியூசிக் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வெளியில் தெரிய வைக்கணும். அப்படின்னா நம்ம எதனா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தி அதில் வந்து எல்லாரையும் உள்ளே வர வச்சு அதன் மூலமாக கடைக்கு ஆட்களை வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷ்னலி தாட்டில் தான் வந்து ராமன் சார் வந்து சென்னையில் திருவையாறு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். அப்போது அதுக்கு பேர் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் ஃபீஸ்ட்டுன்னு தான் வச்சோம். மியூசிக் ஃபீஸ்ட்டுன்னு வச்சோம். அப்போது இதை வந்து எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அட்வைசர் ஒருத்தர் மணி சார் அப்படின்ட்டு, அவர் வீட்டில் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மீட்டிங் சொன்னார். நீங்கள் வாங்க, இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, நீங்கள் பண்ண போகிறது, இது என்னென்னா ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அந்த கான்செப்டை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே நைட் அவர் வீட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து மியூசிக் ஃபீஸ்ட்டுன்றது பேர் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் லக்ஷ்மண் ஸ்ருதி எது பண்ணாலும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க, வித்தியாசமாக யோசிப்பாங்க. அதனால் இதுக்கு வந்து பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் மியூசிக் ஃபீஸ்ட்டே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யங்ஸ்டராக இருக்கிறதால எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் அதை ஏற்றுக்கல. லக்ஷ்மண் ஸ்ருதினா எதனா வித்தியாசமாக பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார், இனாகரேஷனுக்கு மட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து இனாகரேட் பண்ணால் உட்காந்து ஒரு எல்லோரும் வந்து பாடினாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், சார் நான் மகதி ஆர்ட்ஸ் அகாடமியோட ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடினாங்க, அதை வந்து ஸ்டேஜில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எந்த விழாலையும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா கலந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனை துவக்கி வைக்கிறது அப்படின்றது எங்கேயுமே நடக்காது. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் தான் பாடி துவக்குவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாடி துவக்கும்போது அது வந்து ஒரு கிராண்டு அப்ரோச்சாக இருக்கும். அதனால் வந்து அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே ஓகே
அப்படின்ட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவாங்களா கூப்பிட்டா வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்ல பேசுகிறோம். அப்போது இது 9 மணிக்கு ஆரம்பித்த மீட்டிங் நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. பேசிகிட்டே இருக்கிறோம். சரி இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அந்நியன் படம் வந்திருக்கு. அந்நியன் படம் வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அதில் வந்து எங்கள் மீட்டிங்கில் வந்து ஒரு 15 பேர் இருக்கும். அந்த 15 பேரில் வந்து இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து பாடுவாங்க. அந்நியன் படத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அப்போது சில பேருக்கு அது புரியல. அப்போ வந்து அந்த திருவையாருக்கு எல்லாரும் போய் ஒன்றா சேர்ந்து பாடுவாங்க. அதை வந்து டிடியில் வருஷம் ரிலே பண்ணுவாங்க. அதை வந்து அப்படியே சங்கர் சார் வந்து அவர் டைரெக்ஷனில் அந்நியன் படத்தில் அது ஒரு சீனாக வச்சுருப்பார். அதையே வந்து நம்ம இதில் பண்ணிடலாம் அப்படின்னோடனே அப்போது இவர் சொல்கிறாரு, மணி சார் சொல்கிறாரு, எங்கள் அட்வைசர் சொல்கிறாரு, திருவையாறு இன் சென்னை அப்படி வச்சுக்கலாம்பா. நான் சொல்கிறேன், திருவையாறு இன் சென்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தமிழில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சொல்லுங்கண்ணே, சென்னையில் திருவையாறு அப்படின்னு. சென்னையில் அப்போ இது நல்லா இருக்கே அப்படின்னு, பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரும். நைட்டு வந்து 3:30 மணிக்கு சென்னையில் திருவையாறுன்ட்டு பேர் டிசைட் பண்ணுறோம். அப்புறம் தான் வந்து சென்னையில் திருவையாறு டிசைட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து முதல் வருஷம் 2005 5 நாள் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பாப்புலாரிட்டி வர அது வந்து 6 நாள் 7 நாள் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டீங்கல்ல, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் போஸ்ட் அடிக்கிறது அது எப்படி அது யாரோட ஐடியா அது? அதாவது ஒரு யங் ஆர்டிஸ்ட் கூட அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சைஸில் போஸ்ட் அடிச்சு கிடையாது. அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஆகிடுவாங்க. நமக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி ஆகிடுவாங்க. அதனால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக போஸ்ட் அடிச்சு 6 ஷீட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. 6 ஷீட் போஸ்ட் வந்து அதாவது நிதேஷ்ஜி மகாதேவன் அவங்களுக்கும் 6 ஷீட் போஸ்ட்டு, ஒரு அபிஷேக் அப்படின்ட்டு ஒரு பையன் வரான் புதுசாக வராங்க, அவனுக்கும் 6 ஷீட் போஸ்ட்டு. இதில் வந்து சீனியர்ஸ்லாம் கூட கேட்டாங்க, என்ன எங்களுக்கும் ஒரே சைஸ் போஸ்ட்டு அவங்களுக்கும் ஒரே சைஸ் போஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக பாடுறதுன்னு கிடையாது, அது உங்களோட சேர்ந்து அவங்களும் இந்த விழாவில் ஒரு பெரிய விழாவில் கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னோன்னே பெரியவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த போஸ்டருக்காகவே அந்த விழா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ப்ராப்ளம் ஆச்சு. நல்லா இந்த போஸ்டர் காமராஜ் அரங்கம் லக்ஷ்மண் ஸ்ருதி அப்படின்ற விஷயம் வந்து 1991 விஜயகாந்த் சாரை நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட போகிறேன். அப்போது விஜயகாந்த் சொல்கிறார், வாங்க வாங்க நீங்கள் தான் ஸ்ருதியா, ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அதிக போஸ்ட் அடிக்கிறது நீங்கள் தான், பார்த்துட்டே வரேன், நான் உங்களை சிட்டியில் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே அப்போது நம்ம போஸ்டர் இவ்வளோ பெரிய ஆள் கூட வாட்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பஸ் பேனல் போட்டோம். பஸ்ஸில் பின்னாடிலாம் வந்து பஸ் பேனல் போட்டோம். அந்த விஷயம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் என்னென்னா, என்னோட படத்தை வந்து பஸ்ஸில் பார்த்தேன், என்னோட ஆடியன்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்விடேஷன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது வந்து ஓகே, அப்போ வந்து கர்நாடிக் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இது வரைக்கும் இல்லை. அப்போ வந்து நம்ம லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட ஸ்டைலை இதுக்குள்ள நம்ம வந்து புகுத்துறதால ஓரளவுக்கு இது அவங்களுக்கு வந்து வழக்கமாக இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு விளம்பரத்தில் தான் ஒரு மிஞ்சி. ஆமாம், இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ் லெவலில் ஜனரஞ்சகமாக வராது. ஜனரஞ்சகமாக அதுவும் அவங்க வந்து தம்பூராவோட இருக்கிற ஸ்டில் வந்து ஒரு பொது ஜனம் பார்க்கணுன்னா சினிமாவில் யாராவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சிந்து பைரவி மாதிரி ஒரு படம் வந்தால் அந்த தம்பூராவோட இருக்கிற ஸ்டில் ஒன்று வெளியில் வந்துடும். ஆனால் தம்பூராவோட கர்நாடிக் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸில் 6 ஷீட் போஸ்ட்டில் 3 ஷீட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து தம்பூராவோட இருக்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சபாவில் கூட கூட்டம் சுமாராக வரும், உங்கள் இதில் எல்லாருக்குமே நல்ல கூட்டம் வந்து. ஆமாம், அது என்ன விஷயம் பண்ணுன்னா, கர்நாடிக் இண்டஸ்ட்ரியில் கர்நாடிக் ஏரியான்னு சொல்கிற, அதாவது ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், நங்கநல்லூர், மடிப்பாக்கம், கேகே நகர், இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் இந்த ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டில் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதை எடுத்துகிட்டு அதே இன்விடேஷனை அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம், சேலையூர், இந்த மாதிரி மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், இந்த மாதிரி இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த விஷயத்தையே இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு என்ன சொன்னோன்னா, நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள், வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க, வாங்க ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த இன்விடேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்து கோவில்கள்லாம் கொடுத்து வர வச்சோம். அது வந்து நல்ல ரிசல்ட். அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை கர்நாடிக் மியூசிக்லேயும் டான்ஸ் கிளாஸ்லையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க.
சென்னையில் திருவிழா நடத்தினதுலேயே எங்களுக்கு சந்தோஷமான விஷயமும் வெற்றிகரமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல கர்நாடிக் மியூசிக் சாதாரண ஜனங்கள், கர்நாடிக் கனெக்ஷன் இல்லாத ஜனங்கள் கன்வெர்ட் ஆனாங்க. சூப்பர் சூப்பர். அதுதான் வந்து எங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸான பாயிண்ட். உங்கள் மனதில் உள்ள எல்லா சுகங்களையும் மறந்து நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் லட்சுமண சுதி பழைய வேகத்துடன் பழைய உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும். அதுதான் உங்க அண்ணாவுடைய விருப்பமும் கூட. அதுதான் உங்கள் மனசிற்கும் பெரிய மருந்தாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வாவ் தமிழா சேனல் மூலமாக ரசிகர்களுடன் என்னுடைய மனதில் இருந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினீங்க. வாவ் தமிழா நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.